தினம் ஒரு தியானம். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆதியாகமம் அதிகாரம் 16 வசனம் 11. கற்பந்தரித்த ஆகாரை கடினமாய் நடத்தின சாராள். வனாந்தரத்திலே ஓடிப்போகும் ஒரு வாழ்வு. திரும்பிப்போ, அடங்கியிரு. கர்த்தருடைய தூதனின் கட்டளை. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். என்னை காண்பவரை நானும் கண்டேன். அவர் என்னை காண்கிற தேவன். திரும்பிப்போ, அடங்கியிரு. உன் அங்கலாய்ப்பையும் கேட்டு உன்னையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கடின வாழ்வோ, வனாந்திர பாதையோ, உன்னை காணும் அந்த காண்கிற தேவன். நீயும் பெருகுவாய், கலங்காதே. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென்.